Good morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட்டோடைய 5வது சாப்டர். இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸர் 8085. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் முதன்மையாக வந்தது வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் 8085 தான். இதோட தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த செமஸ்டரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலரில் படிப்பீங்க. ஸோ அதோட ஆரம்பத்தில் வந்த மைக்ரோ ப்ராசஸர் 8085 பற்றி நம்ம இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் யூனிட் 5ல் ஃபுல்லாக படிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுடைய பேசிக் நம்பர் சிஸ்டம்ஸ், என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ்லாம் எலக்ட்ரானிக்ஸில் இருக்குது, தென் அது பூலியன் அல்ஜிப்ரானா என்ன, பூலியன் அல்ஜிப்ரானா என்ன, இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பூலியன் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பெரிய ஈக்குவேஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் கார்னாக் மேப், மெயினாக ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து கே மேப்னு சொல்லி கார்னாக் மேப் பார்த்தோம். அதுவும் வந்து பெரிய பெரிய ஈக்குவேஷன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, அதையும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். தென் செகண்ட் யூனிட்டில் we studied about combinational circuits. காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த காம்பினேஷன் சர்க்யூட்னா என்னென்னா அதோட அவுட்புட் ஆனது அப்போதைக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை மட்டுமே சார்ந்து இருந்தால் அதுதான் வந்து என்னென்னா காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ். ஸோ இதில் நம்ம என்கோடர், டீகோடர், மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர் இதெல்லாம் பார்த்தோம். தென் தேர்ட் யூனிட்ல we studied about sequential circuits. sequential circuits அப்படிங்கிறது என்னென்னா அதோட அவுட்புட் ஆனது அப்போதைக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை மட்டும் சார்ந்து இல்லாமல் ப்ரீவியஸாக வந்த அவுட்புட்டையும் சார்ந்து இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் sequential circuits. sequential circuits. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ். ஃப்ளிப்ஃப்ளாப்ஸில் வந்து ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப், ஆர்எஸ் ஃப்ளிப்ஃப்ளாப், டி ஃப்ளிப்ஃப்ளாப் எல்லாமே நம்ம பார்த்தோம். தென் கவுண்டர்ஸ், தேர்ட் நம்ம பார்த்தது கவுண்டர்ஸ், அசின்கர்னஸ் கவுண்டர், சின்கர்னஸ் கவுண்டர் எல்லாமே நம்ம கவர் பண்ணி சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸில் நம்ம தேர்ட் யூனிட்டில் படித்தோம். தென் ஃபோர்த் யூனிட்டில் இவர் அழகேந்திரன் சார் உங்களுக்கு நடத்தினார், இப்போ ஆன்லைன் வீடியோ போட்டிருந்தாங்க, ஃபுல்லாகவே மெமரிஸ் பற்றி பார்த்தோம். ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, ஃப்ளாஷ் மெமரி, தென் கடைசியாக வந்து நமக்கு வந்து அதில் ஃப்ளாஷ் மெமரி இருக்கக்கூடிய டைனமிக் ரேம், டிரேம், எஸ்டி ரேம் எல்லாமே டீட்டெயில்டாக வந்து மெமரிஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம ஃபோர்த் யூனிட்டில் படித்தோம். ஆன்டிஃபியூஸ் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஃபோர்த் யூனிட்டில் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ ஃபிஃப்த் யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது தான் மைக்ரோ ப்ராசஸர். இது வந்து நம்ம ஃபிஃப்த் செமஸ்டரில் படிக்க போகிற மைக்ரோ கண்ட்ரோலருக்கான அடித்தளம். மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அதோட இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா VLSI தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் ஐசி சிப். சாதாரணமாக ஒரு ஐசி சிப்பு தான் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது. இது வந்து VLSI அப்படிங்கிற VLSIனா என்னன்னு சொன்னால் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் ஐசி சிப்பு தான் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கணக்குகளுக்கு சிம்பிளான தீர்வு காண்பதற்கு, சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பயன்படுகிறாங்க. இது நம்ம என்ன கட்டளைகளை கொடுக்குறோமோ, என்ன கமாண்ட் நம்ம கொடுக்குறோமோ இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி அந்த கமாண்டை ஏற்றுக்கிட்டு அதன்படி செயல்படுகின்ற ஒரு சாதாரணமான ஒரு ஐசி சிப்பு தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது. இதில் வந்து பெருசாக வந்து எதுவும் கிடையாது, ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா அரித்மெட்டிக் மற்றும் லாஜிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம். சரி, இதில் என்ன இருக்கும் மெயினானு சொன்னால் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும், கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் இருக்கும், தென் குறைவான அளவு மெமரி கொண்ட ரிஜிஸ்டர்கள் இருக்கும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் அண்ட் குறைந்த அளவு தட் இஸ் ஸ்மால் கெப்பாசிட்டி கொண்ட மெமரி ரிஜிஸ்டர்களை அது கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன அப்படின்னா ஆர்டினரியான ஒரு டிஜிட்டல் ஐசி சிப்பு தான். இது வந்து VLSI தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டது. சரியா, இதை வந்து டெஃபினிஷனில் எழுத தெரியணும் உங்களுக்கு. எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது வந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகளை பயன்படுத்தி கணக்குகளுக்கு தீர்வு காண்பதற்கும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. தென் மைக்ரோ ப்ராசஸர் ஆனது இன்புட் அவுட்புட் டிவைஸ்களை கண்ட்ரோல் செய்கின்ற தன்மையை பெற்றிருக்கும். அதாவது இன்புட் மைக்ரோ ப்ராசஸர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு சம்முக்கு வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம் ப்ரோக்ராம் மூலமாக. நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர்னு சொன்னால் நம்ம வந்து அசம்பிளி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதி அதன் மூலமாக வந்து ஒரு சின்ன சம்ஸ்க்கு வந்து நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். சொல்யூஷனை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை வச்சுக்கிட்டுன்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸர் கூட நம்ம என்ன இன்புட் அவுட்புட் டிவைசஸை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறோமோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம மைக்ரோ ப்ராசஸரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மைக்ரோ ப்ராசஸர் has the capacity to control the input and output devices.
தென் மெமரி, மெமரிக்கு நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை மெமரியில் இருக்க டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரலாம். ரெண்டுமே மைக்ரோ ப்ராசஸரில் பாசிபிள். we can transfer data to memory and we can derive data from memory. சரியா, ஒருங்கே நம்ம இதை வந்து செய்ய முடியும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது இட் இஸ் மைக்ரோ கம்ப்யூட்டருடைய ஒரு அங்கம். அதாவது மைக்ரோ ப்ராசஸர் கூட மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸுகள் எல்லாம் சேர்ந்தாச்சுன்னா இட் பிகம்ஸ் எ மைக்ரோ கம்ப்யூட்டர். இதுதான் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இது இன்ட்ரடக்ஷனில் நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர்னால் என்னன்னு பார்த்துருக்கோம், அது என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். தென் அது வந்து எப்படி செயல்படுது, கட்டளைகளை ஏற்று செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா? தென் மைக்ரோ ப்ராசஸர் வந்து நம்ம பார்க்க முன்னாடி இதில் வந்து நமக்கு அதோடைய ஹிஸ்ட்ரி, மைக்ரோ ப்ராசஸருடைய ஹிஸ்ட்ரி, தட் இஸ் எவல்யூஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஆரம்பத்தில் வந்து மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடிக்கும் போது அது ஒரு பெரிய டெக்னாலஜியாக நமக்கு தெரிஞ்சிச்சு. இன்டெல் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இன்டெல் இது வரைக்கும் நமக்கு மைக்ரோ ப்ராசஸர்லவே வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிறது இன்டெல் கார்பரேஷன் நிறுவனம் தான். சரியா, சீமென்ஸ், ஜீலாக், மோட்டோரோலா அப்படி நிறைய கம்பெனிஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை வந்து நிறைய ஃபார்ம்ஸில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்து முதலாக மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடிச்சி வெளியிட்டு பெரிய பேர் வாங்க நிறுவனம் அப்படின்னா அது இன்டெல் கார்பரேஷன் தான். சரியா, முதல்ல அது வெளியிட்டது வந்து ஒரு 4-bit மைக்ரோ ப்ராசஸரை தான் அது வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 4-bit மைக்ரோ ப்ராசஸர் முதல்ல 1971ஆம் ஆண்டு 4004 அப்படிங்கிற ஒரு 4-bit மைக்ரோ ப்ராசஸரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் 4-bitனா என்ன, 8-bitனா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 8-bit அப்படின்னா 8 பிட் ஆஃப் நம்பர்ஸை வச்சுட்டு 8 செட் ஆஃப் நம்பர்ஸை வச்சுட்டு செயல்படக்கூடியது தான் 8-bit மைக்ரோ ப்ராசஸர். ஸோ ஃபஸ்ட்டு 4-bit அப்படிங்கிறது 0101 இல்லை அப்படிங்கிற ஒரு 4 பிட்டை 0101 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 4 பிட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணி அதன் மூலமாக சொல்யூஷன்ஸை வந்து கொண்டு வந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் 4-bit மைக்ரோ ப்ராசஸர். 4004 அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ப்ராசஸரை வந்து முதல்ல இன்டெல் கார்பரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் அடைஞ்ச உடனே அதோட அடுத்த ஸ்டேஜாக 1973ஆம் ஆண்டு ஒரு 8-bit மைக்ரோ ப்ராசஸரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 8085 அதுக்கு நேம் தான் என்னதுப்பா, 8085 அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான மைக்ரோ ப்ராசஸரை வந்து வெளியிட்டாங்க. அதுதான் இது வரைக்கும் நமக்கு அடித்தளமாக இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா, இதுவும் வந்து இன்டெல் கார்பரேஷன் வெளியிட்ட ஒரு மைக்ரோ ப்ராசஸர் தான். இந்த 8-bit மைக்ரோ ப்ராசஸர் பற்றி தான் இந்த யூனிட்டில் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க, 8085ங்கிற மைக்ரோ ப்ராசஸர் பற்றி. தென் அடுத்தது இதோட தொடர்ச்சியாக வந்தது தான் 12-bit மைக்ரோ ப்ராசஸர். 12-bit மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து டோசிபா அப்படிங்கிற கம்பெனி, இனர்சில் அப்படிங்கிற கம்பெனி அடுத்தது 12-bit மைக்ரோ ப்ராசஸர் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, தென் அடுத்து 1978ஆம் ஆண்டு 8086 அப்படிங்கிற ஒரு 16-bit மைக்ரோ ப்ராசஸர் இன்டெல் நிறுவனமானது வெளியிட்டது. இதுவும் ரொம்ப ரொம்ப நிறைய இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 8086 அப்படிங்கிற 16-bit மைக்ரோ ப்ராசஸர். இதோட தொடர்ச்சியாக 1966ஆம் ஆண்டு 32-bit மைக்ரோ ப்ராசஸர் ரிலீஸ் ஆனது. 32-bit அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டாக 1986ஆம் ஆண்டே வந்து வெளியிடப்பட்டது. இது வந்து 80486, 80386 அப்படின்னு நிறைய பேர்களில் வந்து இதை வந்து வச்சுருக்காங்க. இந்த 32-bit மைக்ரோ ப்ராசஸர் வந்த பிறகு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு. ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்லேயே ஒரு பெரிய ரெவல்யூஷன் க்ரியேட் ஆச்சு. டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக டெவலப் ஆச்சு. ஸோ இப்படி படிப்படியாக டெவலப் ஆன இந்த மைக்ரோ ப்ராசஸர் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது 64-bit 128 பிட்ஸ்னு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்குது. ஆனால் மைக்ரோ ப்ராசஸரோட அட்வான்ஸ்டாக மைக்ரோ கண்ட்ரோலர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லேயும் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். தட் இஸ் எவல்யூஷன் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்தது 4-bit, அதுக்கடுத்து 8-bit, அதுக்கடுத்து 12-bit, இப்போ 16-bit, தென் 32-bit, 64-bitனு ஒவ்வொன்றா இப்போ வந்து போயிட்டே தான் இருக்குது. சரியா, இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் டு ஸ்டடி அபவுட் த மைக்ரோ ப்ராசஸர் நமக்கு வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து ஒரு புது விதமான டாபிக் அப்படிங்கிறதுனால நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் தட் இஸ் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சிலது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷனில் மிக மிக முக்கியமானது. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம
என்னென்ன டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து சிபியு. இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான். சிபியு அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இது கம்ப்யூட்டரின் இதயம் போன்று செயல்படுகின்றது. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொன்னால் ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிபியு தான். சிபியு இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டராக என்ன பண்ண முடியாது, இயங்க முடியாது. ஸோ எப்படி மனுஷனுக்கு வந்து இதயம் முக்கியமானதோ அதே போல் கம்ப்யூட்டரின் இதயம் போன்ற பகுதியான இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், சில ரிஜிஸ்டர்கள் மற்றும் கண்ட்ரோல் சர்க்கியூட் போன்றவற்றினை கொண்டிருக்கும். சிபியூவில் என்னென்ன இருக்குன்னா we have ALU, this arithmetic logic unit, some registers and some control circuits. So இதெல்லாம் சேர்ந்தது தான் CPU அப்படிங்கிறது. Then ALU அப்படின்னா என்னென்னா arithmetic logic unit. இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா அரித்மெட்டிக் மற்றும் லாஜிக் செயல்களை செய்வதற்கு பயன்படுகிறது. இந்த அரித்மெட்டிக் லாஜிக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அரித்மெட்டிக் மற்றும் லாஜிக் செயல்களை செய்வதற்கு பயன்படுகிறது. அரித்மெட்டிக் செயல்கள்லாம் என்னென்ன? அரித்மெட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மேக்ஸில். அரித்மெட்டிக்னா என்னன்னு சொன்னால் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் போன்ற அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்கிறாங்களே, தட் இஸ் கால்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் எக்ஸ்ஆர், ஆர், அண்டு, ஆறு, நாறு, எக்ஸ்ஆர் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா கேட்ஸில். இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இட் இஸ் கால்ட் அஸ் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ரெண்டுமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் as well as லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டுத்தையும் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். தென் கண்ட்ரோல் யூனிட். அதுக்கடுத்தது என்னது? கண்ட்ரோல் யூனிட். இது கம்ப்யூட்டரில் நடைபெறுகின்ற அனைத்து செயல்களுக்கும் தேவையான டைமிங் மற்றும் கண்ட்ரோல் சிக்னல்களை உருவாக்குகின்றது. ஸோ நம்ம கம்ப்யூட்டரோ இல்லை இப்போ மைக்ரோ ப்ராசஸர் எடுத்துக்கோங்க, அது செயல்படணும்னு சொன்னால் அது ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் ஆப்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எதை பொறுத்து இருக்குன்னு சொன்னால் அது கிடைக்கக்கூடிய டைமிங் மற்றும் கண்ட்ரோல் சிக்னல்களை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் மைக்ரோ ப்ராசஸர் வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகணும், அதோட கிளாக் பல்சஸ் எப்படி இருக்கணும், கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி கொடுக்குறது இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். ஸோ அதனால தான் இது அனைத்து செயல்களுக்கும் தேவையான டைமிங் மற்றும் கண்ட்ரோல் சிக்னல்களை உருவாக்குகின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பிட். பிட்னா என்னன்னு சொன்னால் 0 மற்றும் 1 என்கிற பைனரி பிட்டை குறிக்கும். பிட்னா என்னது? இது 0 மற்றும் 1 என்கின்ற பைனரி பிட்டை குறிக்கும். பைனரி பிட் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் பிட் அப்படிங்கிறது. பிட்னா என்னன்னா zeros and ones. அடுத்து பைட். பைட்னா என்னென்னா 8 பிட் கொண்ட பைனரி பிட்களின் தொகுப்பு பைட் எனப்படும். இது என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் கிளாஸில். 8 பிட்டு சேர்ந்தா அது பேர் என்னதுப்பா? பைட். ஓகே, தென் நிபிள். நிபிள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் 4 பிட் கொண்ட பைனரி பிட்களின் தொகுப்பு நிபிள் எனப்படும். 4 பிட்டு இருந்தால் அதுக்கு பேர் நிபிள். 8 பிட்டு இருந்தால் அதுக்கு பேர் பைட்டு. 4 பிட்ஸ் கொண்ட பைனரி பிட்டுலாம் இருந்தால் அதுக்கு தொகுப்பு பேர் நிபிள். பேர் என்னது? நிபிள். தென் வேர்டு. வேர்ட்னா என்னென்னா கம்ப்யூட்டர் ஆனது ஒரே நேரத்தில் ஏற்று செயல்படுத்துகின்ற பைனரி பிட்களின் தொகுப்பு வேர்டு எனப்படும். ஸோ ஒரே நேரத்தில் எத்தனை பைனரி பிட்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது செயல்படுதோ தட் இஸ் கால்ட் அஸ் வேர்டு. 16 பிட் யூஸ்வலாக என்னன்னு சொன்னால் 16 பிட் அதுதான் வந்து வேர்டுன்னு சொல்லுவாங்க. 8 பிட்னா பைட்டு, 4 பிட்ஸ்னா நிபிள், 16 பிட்னா இதுக்கு பேர் வேர்டு. இப்போ என்னது? வேர்டு. தென் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக கம்ப்யூட்டருக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டளையானது இன்ஸ்ட்ரக்ஷன் எனப்படும். ஸோ நம்ம என்ன வேலை செய்யணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு செய்கிறோமோ அந்த செயலை செய்ய வைக்கிறதுக்கு கம்ப்யூட்டருக்கு இல்லைனா நம்ம இப்போ படிக்கிற மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு கமாண்டை நம்ம கொடுப்போம். இந்த கமாண்டை அக்செப்ட் பண்ணிட்டு தான் மைக்ரோ ப்ராசஸர் ஆனது செயல்படும். அதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு பேர் தான் என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்ட். சரியா? அடுத்து ப்ரோக்ராம். அடுத்து என்னது? ப்ரோக்ராம். ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக கம்ப்யூட்டருக்கு கொடுக்கப்படுகின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்களின் தொகுப்பு ப்ரோக்ராம் எனப்படும். ஸோ ஒரு வேலையை ஒர்க்கை பண்ணுறதுக்கு மைக்ரோ ப்ராசஸருக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா இன்ஸ்ட்ரக்ஷன், அதோட தொகுப்பு வரிசையாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க சீக்வன்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு தான்
மைக்ரோ ப்ராசஸர் வந்து செயல்படும். அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனின் தொகுப்புக்கு பேர் தான் என்னதுப்பா? ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அடுத்த டெஃபினேஷன் என்னன்னு சொன்னால் பஸ் அப்படிங்கிறது என்னென்னா பைனரி முறையில் அமைந்துள்ள சிக்னல்களை அனுப்புவதற்காக அமைக்கப்பட்டுள்ள லைன்கள், தட் இஸ் வயர்கள் சேர்ந்த அமைப்பானது பஸ் எனப்படும். ஸோ பைனரி முறையில் தான் அமைந்துள்ள சிக்னல்களை அனுப்புவதற்காக அமைக்கப்பட்டுள்ள வயர்கள். ஸோ எந்த லைன் மூலமாக எந்த வயர் மூலமாக நம்ம பைனரி சிக்னல்களை வந்து அனுப்பிட்டு இருக்கோமோ அதுக்கு பேர் தான் பஸ். அதுக்கு பேர் தான் என்னது? பஸ். இந்த பஸ்ஸில் வந்து 3 விதமான பஸ் இருக்குது. அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ் மற்றும் கண்ட்ரோல் பஸ் என 3 வகையான பஸ்கள் உள்ளன. அட்ரஸ் பஸ் மூலமாக அட்ரஸ்கள் போகும், டேட்டா பஸ் மூலமாக டேட்டா சிக்னல்ஸ் போகும், தென் கண்ட்ரோல் பஸ் மூலமாக நம்ம கண்ட்ரோல் சிக்னலை வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ பஸ் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்மிஷன் பாத்து தான், டிரான்ஸ்மிஷன் பாத். அடுத்தது மெமரினா என்னன்னு சொன்னால் பைனரி தகவல்களை ஸ்டோர் செய்கின்ற அமைப்பானது மெமரி எனப்படும். ஸோ நம்ம இங்கே மைக்ரோ ப்ராசஸரை பயன்படுத்தி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே பைனரி தகவல்கள் தான், பைனரி டேட்டாவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறோம். இந்த தகவல்களை ஸ்டோர் செய்கின்ற அமைப்புக்கு பேர் தான் மெமரி. பேர் தான் என்னது? மெமரி. ஓகேவா? ஸோ மெமரியில் நிறைய டைப்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ரோம் அண்ட் ரேம். ரோம்னா என்னது? ரீட் செயலை மட்டுமே செய்ய முடிகின்ற மெமரியானது ரோம், இட் இஸ் ரீட் ஒன்லி மெமரி எனப்படும். இது தகவல்களை நிரந்தரமாக ஸ்டோர் செய்யும் தன்மை கொண்டது. ஸோ பெர்மனன்ட் மெமரி. ரோம்ங்கிறது என்னது? பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் மெமரி. ரீட் ஒன்லி மெமரி, ரீட் செயலை மட்டுமே செய்கின்ற மெமரி. ஓகே, அடுத்து ரேம். ரேம்னா என்னது? ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரீட் அண்ட் ரைட் மெமரி. இன்னொரு பேர் என்னதுப்பா? ரீட் அண்ட் ரைட் மெமரி. ஏன்னா இது வந்து ரீட் மட்டுமே பண்ணும் ரோம், இது ரீடும் பண்ணும் ரைட்டும் பண்ணும். ஸோ ரீட் அண்ட் ரைட் மெமரி. ரீட் மற்றும் ரைட் ஆகிய 2 செயல்களையும் செய்ய வல்ல மெமரி ஆனது ரேம் எனப்படும். ரீடும் செய்ய முடியும், ரைட்டும் செய்ய முடியும். இது தகவல்களை தற்காலிகமாக ஸ்டோர் செய்யும் தன்மை கொண்டது. இது நிரந்தரமாக ஸ்டோர் செய்யும், இது தற்காலிகமாக ஸ்டோர் செய்யும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகே, இது ரீட் மட்டுமே பண்ணும், இது ரீட் அண்ட் ரைட் மெமரி. இது தற்காலிக மெமரி, இது பெர்மனன்ட் மெமரி. ஸோ இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி, மெயின்லி யூஸ்டு மெமரிஸ். ஓகே, அடுத்து இன்புட் டிவைசஸ். வெளிப்புற உலகில் இருந்து கம்ப்யூட்டருக்கு தகவலை கொடுக்கின்ற டிவைஸ்கள் இன்புட் டிவைஸ்கள் எனப்படும். ஸோ வெளியிருந்து கம்ப்யூட்டருக்கு யார் தகவலை கொடுக்குறாங்களோ தட் இஸ் கால் இன்புட் டிவைசஸ். இப்போ தான் என்னது? இன்புட் டிவைசஸ். அடுத்த அவுட்புட் டிவைசஸ். கம்ப்யூட்டரிலிருந்து வெளி உலகிற்கு தகவலை தருகின்ற டிவைஸ்கள் அவுட்புட் டிவைசஸ். ஸோ நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து வெளியே டேட்டா கொடுக்குறோம்னா தட் இஸ் கால் அவுட்புட் டிவைசஸ். அண்ட் பெரிஃபரல்ஸ்ங்கிறது மைக்ரோ ப்ராசஸருடன் இணைக்கப்படுகின்ற இன்புட் அவுட்புட் டிவைஸ்கள் பெரிஃபரல்கள் எனப்படும். இந்த பெரிஃபரல்ஸ் அப்படிங்கிற நேமை வந்து பார்த்துக்கோங்க, ஒரு புதுசான நேம் உங்களுக்கு. பெரிஃபரல்ஸ்னால் என்னன்னு சொன்னால் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் தான் பெரிஃபரல்ஸ்னு சொல்லலாம். பெருசாக எதுவும் கிடையாது. இதில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் ஆர் கால்ட் அஸ் பெரிஃபரல்ஸ். மெமரி கூட சில நேரத்தில் நம்ம பெரிஃபரல்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு புது விதமான ஒரு பேராக இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கோங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் ஆர் கால்ட் அஸ் பெரிஃபரல்ஸ். தென் நிமோனிக்னா என்ன? புதுசாக ஒரு வேர்ட் நிமோனிக். நாம் தெரிந்து கொள்கின்ற வகையில் ஆங்கில ஆல்பபெட் எழுத்துக்களை கொண்டு குறிப்பிடப்படுகின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நிமோனிக் எனப்படும். ஸோ நிமோனிக் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும் பொழுது ஷார்ட் ஃபார்மில் எழுதுவோம், ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தாலே அது என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். இப்போது மூ அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு, MOVE மூ நம்ம வந்து படிப்போம். சாதாரணமாக இங்கிலீஷில் வந்து மூ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் வந்து என்னென்னு சொன்னால் MOVE. ஆனால் இதே ஆல்பபெட் வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு இங்கே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுப்போம்னு சொன்னால் MOV எழுதி கொடுப்போம். சரியா? இப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் நிமோனிக். அதுக்கு பேர் தான் என்னது? நிமோனிக். ஓகே, அடுத்து கம்பைலர். ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜாக மாற்றுகின்ற ப்ரோக்ராம் ஆனது கம்பைலர் எனப்படும். ஓகே, கம்பைலர் நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேவை. இது இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியாது. நம்ம என்ன ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதினாலும் அது வந்து என்ன பண்ணுன்னா உள்ளே வந்து மிஷின் லாங்குவேஜாக தான் கன்வெர்ட் ஆகும். அதை செய்கிறது யாருன்னு சொன்னால் கம்பைலர் தான். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜை வந்து மிஷின் லாங்குவேஜாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பேர் தான் கம்பைலர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசம்பிளர்.
அடுத்தது என்னது அசம்பிளர். அசம்பிளர் என்பது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றுகின்ற ப்ரோக்ராம் ஆனது அசம்பிளர் எனப்படும். இது ஹை லெவல் லாங்குவேஜை மாற்றும், இது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றும். ஸோ இதுதான் வந்து கம்பைலர், அசம்பிளர். அடுத்து சாஃப்ட்வேர். ப்ரோக்ராம்கள் சேர்ந்த அமைப்பானது சாஃப்ட்வேர் எனப்படும். ப்ரோக்ராம்கள் எல்லாம் சேர்ந்த அமைப்புக்கு பேர் சாஃப்ட்வேர் எனப்படும். சாஃப்ட்வேர் தெரியும், ஹார்ட்வேர் உங்களுக்கு தெரியும். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேருங்கிற வார்த்தைகள் நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர்னா ப்ரோக்ராம்கள் வந்து சின்ன சேர்ந்த அமைப்புக்கு பேர் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் உள்ள ஃபிசிக்கல் காம்பவுண்டுகளை என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபிசிக்கல் காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் ஹார்ட்வேர். ரைட்டா? ஸோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே வேணும். தென் இன்னொரு புது வார்த்தைகள் இருக்குது, ஃபர்ம்வேர். ஃபர்ம்வேர்னால் என்னென்னா சாஃப்ட்வேர்களை நிரந்தரமாக ஸ்டோர் செய்து வைக்கப்பட்டுள்ள ரோம், ப்ரோம் மற்றும் ஈப்ரோம் போன்றவைகள் ஃபர்ம்வேர் எனப்படும். ஸோ சாஃப்ட்வேரை நிரந்தரமாக ஸ்டோர் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ரோம், ப்ரோம் மற்றும் ஈப்ரோம் போன்றவைகள் ஃபர்ம்வேர் எனப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பஃபர். கரண்ட் அல்லது பவரின் தன்மையை அதிகரித்து தரக்கூடிய லாஜிக் சர்க்கியூட்டானது பஃபர் எனப்படும். கரண்ட் பவரை வந்து அதிகரித்து தரக்கூடிய லாஜிக் சர்க்கியூட்டுக்கு பேர் தான் என்னது பஃபர். ஓகே, தென் அதாவது என்ன இன்புட் நம்ம தரோமோ அதை அப்படியே வந்து வெளியே கொடுக்கும். தட் இஸ் கால்ட் பஃபர். ட்ரைஸ்டேட் பஃபர் அப்படிங்கிறது கண்ட்ரோல் இன்புட்டுடன் கூடிய பஃபர் ஆனது ட்ரைஸ்டேட் பஃபர் எனப்படும். கண்ட்ரோல் இன்புட்டுடன் கூடிய பஃபர் ஆனது ட்ரைஸ்டேட் பஃபர் எனப்படும். இது லோ, ஹை மற்றும் ஹை இம்பிடன்ஸ் என்கின்ற 3 விதமான அவுட்புட்களை தர வல்லது. ஸோ சாதாரண ஒரு 2 ஸ்டேட் தான் இருக்கும், லோ ஹைன்னு 2 ஸ்டேட் தான் இருக்கும். இதில் ஹை இம்பிடன்ஸ் அப்படின்னு ஒரு 3வது ஸ்டேட் இருக்கும். தட் இஸ் கால்ட் ட்ரைஸ்டேட் பஃபர். ட்ரைஸ்டேட் பஃபர். தென் லேட்ச். லேட்ச் என்பது தற்காலிகமாக செயலாற்றுகின்ற ஒரு மெமரி யூனிட் ஆகும். லேட்ச்னா என்னன்னு சொன்னால் ஒரு டெம்பரவரி மெமரி. ஸோ பெர்மனன்ட் மெமரினா தெரியும் நமக்கு. லேட்ச் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி மெமரி. இது சிக்னல்கள் செல்கின்ற போது அதனை தேவைக்கேற்ப கண்ட்ரோல் செய்வதற்கு தேவைப்படுகிறது. சரியா? ஸோ லேட்ச் அப்படிங்கிறது தற்காலிகமாக வந்து டேட்டாவை வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது அதை வெளியே அனுப்பும். தட் இஸ் கால் லேட்ச். டெம்பரவரி மெமரி யூனிட். டெம்பரவரி மெமரி யூனிட். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து இப்போ 15 யூனிட்டை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 15 யூனிட்டில் நம்ம மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மைக்ரோ ப்ராசஸர் 8085 பற்றி தான் நம்ம வந்து இதில் படிச்சிருக்கோம். 8085 மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது ஒரு 8-பிட் மைக்ரோ ப்ராசஸர். ஒரு 8-பிட் மைக்ரோ ப்ராசஸர். இந்த 8-பிட் மைக்ரோ ப்ராசஸருடைய இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக இந்த யூனிட்டில் நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம். மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன அப்படின்னு சொன்னால் VLSI தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் ஐசி சிப்புக்கு பேர் தான் என்னென்னா மைக்ரோ ப்ராசஸர். இதில் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும், கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ் இருக்கும், குறைவான அளவு மெமரி கொண்ட ரெஜிஸ்டர்கள் இருக்கும். இந்த ரெஜிஸ்டர்ஸ் இல்லைன்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸர்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இன்புட் அவுட்புட் டிவைஸ்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு, சின்ன சின்ன கணக்குகளுக்கு தீர்வு காண்பதற்கு நம்ம மைக்ரோ ப்ராசஸரை பயன்படுத்திட்டு இருக்கோம். தென் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன மைக்ரோ ப்ராசஸர்லாம் வந்துருக்கு. 4-பிட், 8-பிட், 12-பிட், 16-பிட், 32-பிட்னு சொல்லிட்டு எத்தனை பிட் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம படிக்க போகிறது 8-பிட் மைக்ரோ ப்ராசஸர் 8085 அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் நமக்கு இந்த மைக்ரோ ப்ராசஸர் யூனிட்டோட சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். CPU, ALU, கண்ட்ரோல் யூனிட், பிட்னா என்ன, பைட்னா என்ன, நிபிள்னா என்ன, வேர்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பைட்டுங்கிறது ஒரு 8-பிட், நிபிள்ங்கிறது 4-பிட், வேர்டுங்கிறது 16-பிட், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்டுக்கு பேர் தான் என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரோக்ராம்ங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்களின் தொகுப்பு. பஸ் அப்படிங்கிறது டேட்டா செல்லக்கூடிய ஒரு வழி. மெமரினா என்னென்ன மெமரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ரேம், ரோம், இன்புட் டிவைசஸ்னால் என்ன, அவுட்புட் டிவைசஸ்னால் என்ன, பெரிஃபரல்ஸ் அப்படிங்கிறது இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ்க்கு இன்னொரு பேர் தான் என்னென்னா பெரிஃபரல்ஸ். தென் நிமோனிக் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் எழுதும்போது பயன்படுத்துவோம். தென் கம்பைலர்னால் என்ன, அசம்பிளர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, ஃபர்ம்வேர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். தென் பஃபர், ட்ரைஸ்டேட் பஃபர், தென் லேட்ச். இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் தான் மைக்ரோ ப்ராசஸரோட முக்கியமான பகுதிக்கு வரும். இட் இஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் 8085.
ஆர்கிடெக்சர் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் 8085 இதோட பிளாக் டயக்ராம் இட் ஆர்கிடெக்சர் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த யூனிட்டை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட டெஃபினிஷன்ஸ் இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா. அதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம ஆர்கிடெக்சர் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will meet in the next class.